மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரேன். தலைவர் அவர்கள் கண்டிப்பா தரேன். மாண்புமிகு தரேங்க, மானிய கோரிக்கை வரும்போது தரேன். மாண்புமிகு பேரவைத் நான் ஒரு சின்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நீங்கள் தலைவர் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் காலத்தில் அம்மாவுடைய காலம் வரை நீங்கள் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறது. இதுக்கென்று தனி விதி இருக்கிறது, மரபு இருக்கிறது. எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் எல்ஓபி என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்டில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எல்ஓபி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. எல்ஓபி நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர் பேசி கொண்டு இருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ள கூறுறார், உங்கள்கிட்ட அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்கள் அழைத்து விட்டீர்கள், எந்திரிக்கிறார். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்னொருத்தர் அழைக்கிறீர்கள். இது மாதிரி 4 முறை அவர் எந்திரிச்சு உட்கார்றார். இது எந்த விதத்தில் நியாயம் மட்டும் நான் கேட்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதுக்கு ஒரு கருத்து நான் சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி பேசுகிற போது மந்திரி சபை என்பது ஒரு கூட்டு முயற்சி. அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது இருந்து மாண்புமிகு முதலமைச்சருக்காக பேச வேண்டும். அப்படி பேசாவிட்டால் அங்கே அமர்ந்திருப்பது அர்த்தம் இல்லாமல் போயிடும். இருங்க இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு அளித்திருக்குன்னு அதே போன்று தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அன்றைக்கு அளிக்கப்பட்டு சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்னது இல்லை, நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்தை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 2-3 உறுப்பினரை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் மதுரை, அதே போன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, தயவு செய்து வெளி மேடைகளில் இருப்பது போல் உங்கள் இருக்கையை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் பார்த்து அதான் சொன்னேன், அவர் பேசுவது நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன். இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 53 சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 53 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 17,140 கோடியே 55,14,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 10,06,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெட்டு தீர்மானங்கள் மொழிதல். மாண்பு உறுப்பினர் பி.கே. சேகர் பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மு. திராவிடமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி.வி. மார்கண்டன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி.வி. எம்.எச். ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆ. குட்டியன்கள் சுதாகர், மாண்பு உறுப்பினர் சி.வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கலை கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இ. ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆசஸ் விருநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கருணாநிதி, மாண்பு முனைவர் கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் நத்தமீரா விஸ்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஓ.எஸ். மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அகில் எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. மாரிமுத்து அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். சுகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சு. பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மானிய கோரிக்கை எண் 3 நீதி நிர்வாகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதி நிர்வாகம் பற்றிய மானிய கோரிக்கை எண் 3 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 2,037 கோடியே 21,41,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 8,000 ஆகியவற்றை மேற்படாத தொகைக்கு அரசுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெட்டு தீர்மானம் மாண்பு உறுப்பினர் பி.கே. சேகர் பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் வை முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி.வி. மார்கண்டன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் எம்.எச். ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆ. குட்டி என்ற சுதாகர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இ. ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆசை வில்வநாதன் அவர்கள்,
மாண்பு உறுப்பினர் கா கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சா சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஓஎஸ் மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் வே சம்பத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கா வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ் ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ரா இளங்கோ அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ்.எம். சுகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் ரா இளங்கோ அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் கோ ஹரி அவர்கள். முனைவர் மாண்பு உறுப்பினர் திருமதி சௌமியா அன்பணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் சூரியனூர் சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மு திராவிடமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் சா வத்திவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இசி கோவிந்தராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ரா சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கா அண்ணாதுரை அவர்கள், மாண்பு உறுப்பினர் சு பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் பி.எல். சீனிவாசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கா மாரிமுத்து அவர்கள். மானிய கோரிக்கையின் 14 எரிசக்தி துறை மாண்பு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எரிசக்தி துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 14 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 15,110 கோடியே 71,97,000, மூலதன கணக்கில் ரூபாய் 92 கோடியே 80,08,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 624 கோடியே 95,03,000 ஆகியவற்றை மேற்படாத தொகைக்கு அரசுக்கு வழங்க பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.